இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், குறிப்பாக இந்த தொலைபேசிகளிலே தொல்லை கொடுக்கக்கூடியவர்களுக்கான அபராதம் ரூ. 1,00,000 வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அபராதம் செலுத்த தவறின் அவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்படக்கூடிய புதிய சட்ட திருத்தங்களிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 2024ஆம் ஆண்டின் 39ஆம் இலக்க தொலைத்தொடர்பு திருத்தப்பட்ட சட்டத்தின் 32ஆம் பிரிவின் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக இலங்கை கணனி புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒருவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத காரணங்கள் அல்லது நியாயமான காரணம் இல்லாமல் தொலைபேசிகளூடாக மன உளைச்சல் கொடுக்கக்கூடியவர்கள் அதில் எந்தெந்த விடயங்கள் இருக்கிறது என்றால், தொடர்ச்சியாக இந்த மெசேஜ் பண்றார்கள், அவர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய ரீதியிலே காரணம் நியாயமான காரணங்கள் எல்லாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டியதன் காரணமாக இந்த வேலைகள் இருக்கிறது அல்லது ஒரு தேவை நியாயமான காரணங்கள் இல்லாமல் ஒருவரை நாங்கள் மன ரீதியாக அவரை சிக்கலுக்கு உள்ளாக வேண்டும், மன உளைச்சல் கொடுக்க வேண்டும், அல்லது அவருக்கு இப்போ நாங்கள் எங்களை ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தொடர்ச்சியாக இப்படியான குறுஞ்செய்திகளை அனுப்பக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சட்டத்தின்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக குறிப்பாக இந்த பொம்பளை பிள்ளைகள் காதலிக்கிறார்கள், ரோட்டில் நம்பர் வாங்கிட்டு நம்பர் எழுதி கொடுத்துட்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக குறுஞ்செய்திகள் அனுப்பக்கூடியவர்கள், அது தொலைபேசியிலே இந்த வாட்ஸ்அப் என்பதை தாண்டி முகப்புத்தகங்களூடாக சமூக வலைத்தளங்களூடாக தொடர்ச்சியாக இந்த மனிதர்களுக்கு அது பெண் ஆண் என்று இல்லாமல் யாரெல்லாம் தொந்தரவுகள் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த சட்டத்தின் கீழே தண்டிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே போல இந்த போன் பண்ணி கோல் பண்ணக்கூடியவர்கள், தொலைபேசி அழைப்படுத்தக்கூடியவர்கள், ஒருவருக்கு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ரீதியிலே தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களும் இந்த இடத்திலே இந்த சட்டத்தின் கீழே அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம், ஒருவரது அனுமதி இல்லாமல் அவரது தொலைபேசி இலக்கத்தை சமூக வலைதளங்களிலே பகிர்பவர்களுக்கு எதிராகவும் இந்த சட்டம் பாய்வதற்கு தயாராக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஒருவரை அசிங்கப்படுத்தணும் என்றால் அவருடைய போன் நம்பர் எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறது, ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்தணும் என்றால் சமூக வலைதளங்கள் போடுறது, ஒரு போன் நம்பரை போட்டுட்டு இவர் இப்படி என்று எழுதுவது என்று ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவரது தொலைபேசி இலக்கத்தை சமூக வலைதளங்களிலே பதிவிடுவது இந்த சட்டத்தின் கீழே பாரிய குற்றமாக கருதப்படுகிறது. எனவே ஒருவருக்கு நியாயமான காரணமின்றி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ரீதியிலே தொலைபேசி அழைப்படுப்பதும், குறுஞ்செய்திகள் சமூக வலைதளங்கள் தொலைபேசி ஊடாக அனுப்புவது, அதே போல ஒருவருடைய அனுமதி அவருடைய தொலைபேசி இலக்கத்தை சமூக வலைதளங்களிலே பதிவிடுவது எல்லாமே இந்த சட்டத்தின் கீழே பாரிய குற்றங்களாக கணிக்கப்பட்டுக் கொண்டு இது எதற்காக கொண்டு வரப்படுகின்றால், அண்மைய நாட்களில் இந்த தொலைபேசி ஊடாக ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த குற்றங்கள் தவறுகளை கட்டுப்படுத்தும் நோக்கிலே தான் கணனி புலனாய்வு பிரிவினரால் இப்படியான நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. அதே போல இந்த தொலைபேசி அழைப்படுகிறது, மெசேஜ் பண்றால், கோல் பண்றால், இப்படியான விரோத செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த நபருடைய தொலைபேசி இலக்கத்தை முடக்கி வைப்பதற்கும் அல்லது நிறுத்தி வைப்பதற்கும் இந்த சட்டத்தின் கீழே கணனி புலனாய்வு பிரிவினருக்கு உரிமை இருக்கிறது. குறிப்பாக நீங்க ஒரு ஆளுக்கு தொடர்ச்சியாக இந்த போன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க அல்லது அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னா, அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய இந்த குற்றத்தினுடைய அவர் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எதிரான அந்த தண்டனை குற்றத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை உங்கள் அனுமதியின்றியே நீங்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பட்சத்திலே உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை உங்கள் அனுமதி இல்லாமல் அவற்றை முடக்கி வைப்பதற்கு அல்லது தடுத்து வைப்பதற்கு இந்த இடத்துல இந்த சட்டத்தினூடாக சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இவை அனைத்தையும் விளங்கி கொண்டு செயல்பட வேண்டும். எங்களுடைய இளைஞர் சமுதாயம் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்திட்டங்கள் இருக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்படியான குற்றங்களுக்கும் இந்த தொலைபேசி ஊடாக மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய குறுஞ்செய்திகள், தொலைபேசி அழைப்பு எடுப்பதும், தவறான முறையிலே அனுமதி இல்லாமல் அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் சமூக வலைதளங்களிலே பரப்புவதும், இப்படியான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கான அபராதமாக குறிப்பாக ரூ. 1,00,000 வரை அந்த அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் மாற்றங்களும் இந்த சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அபராதத்தை செலுத்த தவறின் அவர்களுக்கும் 6 மாத சிறை தண்டனை வரைக்கும் இந்த சட்டங்களிலே வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். குறிப்பாக இப்படியான விடயங்கள் பாதிக்கப்பட்டவர் உடனடியாக தகுந்த ஆதாரங்களுடன் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்திலே அல்லது கணனி குற்றத்தடுப்பு பிரிவிலே கணனி குற்ற தடுப்பு பிரிவிலே நீங்கள் இப்படியான விடயங்களை கொண்டு போய் செய்து உங்களுடைய இந்த விடயங்களை நீங்கள் அங்கே பதிவு செய்யும் போது அல்லது நீங்கள் அங்கே சென்று இப்படியான குற்றங்கள் அநீதிகள் எங்களுக்கு இழைக்கப்படுகிறது என்று நீங்கள் உங்களுக்கு தகவல்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த எதிராக இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது அறிமுகமாக இருக்கிறது. எனவே இப்படியான விடயங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு மன காரணங்கள் இல்லாமல், நியாயமான காரணங்கள் இல்லாமல் மன ரீதியான மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ரீதியிலே குறுஞ்செய்திகள் அனுப்பக்கூடியவர்கள், தொலைபேசி அழைப்பு எடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை சமூக வலைதளங்களை பகிரக்கூடியவர்கள், உங்களுடைய அனுமதி இல்லாமல் தொலைபேசி இலக்கங்களை பகிரக்கூடியவர்கள், இப்படியான பிரச்சனை இருக்கிறார்கள், உங்களை சூழல் இருக்கிறார்கள், இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்தும் எந்தவித பயமும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய தொலைபேசி அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துக்கு சென்று இப்படியான தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள் தொடர்பாக
நீங்கள் புகார் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது தொடர்பாக இந்த செய்தியை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்றால் இன்றைய சூழலில் இது பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல இளைஞர் பல பெண்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அது பெண்கள் என்பதை தாண்டி பலருக்கும் இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவரை பழி வாங்க வேண்டுமென்றால் இப்படியான செய்திகள், அதிலும் குறிப்பாக இந்த தமிழக அரசியல் தேர்தல் நடைபெற்ற பிறகு இன்றைக்கு இங்கே பெரும் இரு பிரிவுகளாக இளைஞர் பணி மாறி இருக்கு. அந்த இரு பிரிவுகளுக்கும் இருக்கக்கூடிய சமூக வலைதள போராட்டம் என்பது இப்படியான பிரச்சனைகளை இன்னும் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களிலே ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக மிக கவனமாக இருங்கள். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிப்பதற்கு தயங்காதீர்கள். அதே போல இப்படியான நடவடிக்கைகள் ஈடுபட்டவர்கள் இனியாச்சும் கொஞ்சம் திருந்தி இப்படியான நடவடிக்கைகள் வந்து விலகி சமூக மனிதர்களாக வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக. உண்மையிலேயே இன்றைக்கு இந்த அண்மை காலமாக டிஜிட்டல் வலைதளங்களிலே ஏற்படக்கூடிய இணைய வழி குற்றங்களாக இருக்கலாம், அல்லது சைபர் குற்றங்களாக இருக்கலாம் என்பன பெருகி கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது சின்ன அளவிலே ஏற்பட்டு கொண்டிருந்த நிலைமைகளை தாண்டி இன்றைக்கு இந்த வங்கி கணக்குகளிலே இருக்கக்கூடிய பணங்களை பறிக்கக்கூடிய அளவுக்கு இது பெரிய அளவிலே மாற்றம் பெற்றுக் கொண்டிருப்பதனையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இதில் அடிப்படையிலே கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் ஒரு புதிய சட்டம் திருத்தப்பட்ட சட்டமாக எங்கள் நாட்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுதான் 2024ஆம் ஆண்டின் 39ஆம் இலக்க தொலைத்தொடர்பு திருத்தப்பட்ட சட்டத்தின் 32வது பிரிவின் கீழே கொண்டு வரப்பட்ட சட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஒருவருக்கு யாராவது ஒருவர் அனாமதேயமாக தேவையில்லாமல் அழைப்புகளை விடுத்து அல்லது தொடர்ச்சியாக அந்த அழைப்புகளின் மூலமாக அவரை வாய்வழி ரீதியான துன்புறுத்தல்களுக்கோ அல்லது மன உளைச்சலுக்கோ உட்படுத்துதல், அல்லது குறுஞ்செய்திகளை தொடர்ந்து அனுப்பி அவர்களுக்கு மன உளைச்சல்களுக்கு உட்படுத்துதல், அல்லது அவரினுடைய தனிப்பட்ட தரவாக இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி இலக்கத்தினை சமூக வலைதளத்திலே தேவையில்லாமல் அல்லது அவரினுடைய அனுமதி இல்லாமல் அவரினுடைய தனிப்பட்ட விடயங்களை பகிரக்கூடியவராக இருந்தால் அவர் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவார் என புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே நேய சொந்தங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு தேவையற்று வழங்கக்கூடிய அழைப்புகள் அல்லது வரக்கூடிய அழைப்புகள் மூலமாக தேவையற்ற விடயங்கள், மிரட்டல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொண்டிருந்த காலங்கள் இருக்கலாம். சில வேளைகளில் நீங்கள் பாவித்திருந்த தொலைபேசி இலக்கங்களினுடைய சிம்களை நீங்கள் ஒரே தேவையில்லாமல் கோல் வருதுன்னு சொல்லிட்டு பாவிக்க தடை விதித்திருக்கலாம். இவ்வாறான நெருக்கடிகளை நீங்கள் எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். எனவே இது புதிய சட்டத்தின் கீழே இவ்வாறான நடைமுறைகள் எல்லாம் போலீஸ் கண்காணிப்பின் கீழே கண்காணிக்கப்பட்டு அவற்றுக்கு அபராதங்கள் வழங்கப்படும் அளவிற்கு சட்டங்கள் இருக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஒருவர் மீது வெளிப்படுத்தக்கூடிய வெறுப்பு உணர்வினை வெளிப்படுத்துவதற்கு சமூக வலைத்தளங்களும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் பெரிய ஒரு அளவிலான உதவியாக இருக்கக்கூடிய விடயங்களாக மாறி இருக்கின்றன. ஒருவரை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு அவரை நேரடியாக அடிப்பது, உதைப்பது என்பதை தாண்டி இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களிலே ஒரு சமூக வலைதள போரினை ஏற்படுத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கக்கூடிய சூழலினை இந்த இணையவழி குற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்று குறிப்பிடலாம். எனவே ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களினுடைய நட்பு வட்டாரங்களுக்கு அல்லது அவர்கள் போதைகளை பாவித்திருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களுக்கு அந்த பெண்ணினுடையதோ அல்லது யாரோ ஒருவரினுடைய பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் நபரினுடைய நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை, அவரை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தன்னிடம் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களிடமிருந்து அவரினுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தேவையில்லாமல் அடிக்கடி கோல்களை வழங்குவது அல்லது கோல் செய்து அவரை துன்புறுத்துவது, வாய்வழி ரீதியாக அவரை இது எல்லாம் கூட ஒரு துஷ்பிரயோக ரீதியான முறைமைக்குள் தான் கொண்டு வரப்படக்கூடியதாக இருக்கும். எனவே நேய சொந்தங்களுக்கு நாங்கள் கூறக்கூடிய விடயம் என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால், தேவையற்ற அழைப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, அனாமதேயமாக ஒரு நம்பரில் இருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், முதலிலே அந்த அழைப்புகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய மிரட்டல்களுக்கோ அல்லது எந்தவித அச்சுறுத்தல்களுக்கோ முதலில் பயம் கொள்ள வேண்டாம். உடனடியாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்திற்கு சென்று அந்த நம்பரினை காண்பித்து உங்களுக்கு தேவையான புகாரினை அளித்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் கீழே அனாமதேயமாக ஒருவர் தொலைபேசி அழைப்புகளை விடுத்து அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவராக இருந்தால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் அபராதமாக விதிக்கப்படும். அதே நேரம் அதனை கட்ட தவறும் பட்சத்தில் 6 மாத கால சிறை தண்டனைகள் கூட கொண்டு வரப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் தேவையற்ற அந்த அனாமதேய அழைப்புகளுக்கு பயப்படாமல் உங்களுடைய புகாரினை அழைத்துக் கொள்ளலாம். அடுத்து நீங்கள் அதற்கான ஆதாரங்களை உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டாகவோ அல்லது உங்களினுடைய ஹோல் ஹிஸ்டரியினூடாகவோ அதனை காண்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுக்கு வரக்கூடிய இந்த அனாமதேய அழைப்புகள் தொடர்பாக சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பல்கலைக்கழக அனுமதிகளுக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல்
நாடளாவிய ரீதியிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தகவலின்படி மே மாதம் 19ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வருடம் 2025ஆம் ஆண்டிலே உயர்தர பரீட்சையினை தோற்றி உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் 2025 கீழ் 2026 கல்வி ஆண்டிலே பல்கலைக்கழக அனுமதிக்காக சேர்க்கப்படுவார்கள். அதிலே 1,76,000 மாணவர்களுக்கு மேல் இந்த பல்கலைக்கழகத்தின் கூடிய அனுமதிக்கு தகுதி வழங்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு கிழமைக்கு முதல் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினாலே கையேட்டு நூலும் வெளியாகி இருக்கிறது. எனவே அந்த கையேட்டினை வாசித்து உங்களுக்கு தேவையான நீங்கள் தகுதியாக இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகத்திற்குரிய கோர்ஸ்களையும் தெளிவாக வாசித்து அதனை உங்களினுடைய விருப்ப தேர்வின் முறைமையின் கீழே கட்டாயமாக போடக்கூடியவர்களாக இருக்கலாம். எனவே இந்த 19ஆம் தேதி வரைக்கும் தான் இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் முடிந்தவரை இதை கால அவகாசத்திற்கு முதல் நாள் வரை கொண்டு இழுத்து செல்லாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய அதிபர், ஆசிரியர்கள் அல்லது உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆலோசனைகளை வழங்கக்கூடிய பெரியவர்களின் அறிவுறுத்தல்களையும் அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு இந்த ஃபார்ம்களை நிரப்புவதற்கு தயாராக்கி கொள்ளுங்கள். எனவே உங்களினுடைய இந்த கோர்ஸ்களை தெளிவாக வாசித்து அவற்றை உங்கள் விருப்ப தேர்வின் அடிப்படையிலே முறைமைப்படுத்தி இந்த ஃபார்ம்களை போடுவதற்கு ஒவ்வொரு மாணவர்களும் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே இது தொடர்பாகவும் இருக்கக்கூடிய எங்களினுடைய இளைஞர் சமுதாயம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும். இல்லையாக? நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களிலே கவனமாக இருந்தீர்கள். அதே போல இந்த இன்னொரு முக்கியமான விடயம், இந்த கிரீம் யூஸ் பண்றாக்கள் இன்றைக்கு இலங்கையிலே சந்தையிலே 49 வகையான முகத்துக்கு பூசக்கூடிய அந்த கிரீம் வகைகளிலே பாரிய பார உலோகங்கள் இருப்பது, இவை உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு அண்மையிலே கண்டறியப்பட்டது. அதிலே குறிப்பாக இந்த சுகாதாரத்துறையினால் அந்த பிராண்ட் நேம், அது எந்த கம்பெனியின் என்ன ப்ராடக்ட் எந்த அளவு அதில் இருக்கிற பார உலோகங்கள் இருக்கிறது, அந்த 49 பொருட்களினுடைய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பாவிக்கக்கூடிய நுகர்வோர் அதிலே கவனமாக இருக்கட்டும். அப்படியான உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாவனையாளர்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இந்த வெயில் காலங்களில் அந்த சன்ஸ்கிரீம் இந்த சன்ஸ்கிரீம் என்று பல்வேறு விடயங்கள் அறிமுகப்படுத்தப்படும். கொஞ்சம் கவனமாக இருங்கள். பார உலோகங்கள் அதிகரிக்கும் போது அது நேரடியாக தோல் புற்றுநோய் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த தொலைபேசி விடயம் ஒன்று, இன்னொன்று இந்த பல்கலைக்கழக அனுமதிக்கான படிவங்கள்ன்ற போது பல இடங்களிலே இலவசமாக செய்து கொடுக்கிறார். வெளியில் பொது நூலகத்தில் கூட இதற்கான பயிற்சிகளில் இலவசமாக செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே தாண்டி இந்த முகப்பூச்சுக்கள் கிரீம் வகைகளிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் ஆனந்த் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி. Thank you.